கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரோமோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. என்னடா ஒரே டம்மியாக போகுதே, கொஞ்சம் சந்தோஷப்படுத்துகிறாங்க. அடுத்து என்னென்னா கீழே தூக்கி போட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் வேறு லெவலில் மாசாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மீனாட்சி தாலியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே நின்றுட்டுருக்கு. அந்த இடத்துக்கு வந்துட்டு எப்பவும் போல் மைதிலி போகிறாங்க. போனது என்ன மீனாட்சி நீ பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, தாலியை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. என்னது தேடுறையா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி ஷாக்காக ஐயோ தாலியை காணும் அப்படின்றாங்க. நல்லா தேடி பார்த்தியா அப்படின்னு சொல்ல, தீபா அந்த கபோர்டில் தான் வச்சேன்னு சொல்லி சொன்னான். நான் அந்த கபோர்டில் இருந்து சுற்றி முற்றி இருக்கிற எல்லா குட்டி சந்து புந்து வரைக்கும் தேடி பார்த்துட்டேன். ஆனால் தாலியை காணுமே, ஐயோ முகூர்த்த நேரம் வேறு போய்கிட்டு இருக்கு, கீழே ஐயர் வர சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி மைதிலி சொல்ல, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கீழே போய் சொல்லிவிடுவோமா காணும்னு அப்படின்னு சொல்ல, இரு நான் ஒரு தடவை தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரூமையே பெரட்டி போடுற அளவுக்கு தேடி பார்க்குறாங்க. கீழே வந்துட்டு அந்த நார்வாய் நாகப்பாம்பு வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணை வாயை வச்சு இங்கேருந்து வடக்கூர் வரைக்கும் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்குல்ல ரம்யா, அதுதான் வந்துட்டு ஏதோ ஒரு கோல்மால்தனம் பண்ணிடுச்சு. அப்படியே நக்கலாக தீபாவை சிரிச்ச மணிக்கே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு தேடி பார்த்து கிடைக்கலன்னு கீழே வர்றாங்க. தாலியை காணும் அப்படின்னோடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. வேமா வந்துட்டு தீபா நீ தானே வச்ச, கபோர்டில் தான் தேடி பார்த்தோம், இல்லை நீ வா எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, போய் தாலியை எடுக்கிறதுக்காக இவங்க 3 பேருமே வந்துட்டு மாடிக்கு போகிறாங்க. நான் இந்த இதில் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் போய் வந்துட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனால் கிடைக்கவே இல்லை. தீபாவோட அம்மா அப்பாவும் ரொம்ப வந்துட்டு கவலைக்கு போயிடுறாங்க. ஏன்னா ஜோசியர் தான் சொல்லியிருப்பார் இல்லையா, நாளைக்கு கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறாது, அப்படி ஏறாத பட்சத்தில் என்கிட்ட வாங்க, அதுக்கு மேலே நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே. அதை யோசித்து பார்த்ததும் பார்த்தீங்களாங்க, நான் வந்துட்டு நினச்சி பயப்பட்டது அப்படியே நடந்து போயிடுச்சு. அந்த ஜோசியர் சொன்னதான் அப்படியே நடக்குது பாருங்கள், நம்ம பொண்ணுக்கு அப்போ இனிமேல் தாலி ஏறாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி புலம்பி கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ வேற கொஞ்சம் சும்மா இரு ஜானகி, நீ பேசுகிறத யாராவது கேட்டாங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிட போகுது. நம்ம போய் உடனே அவரை போய் பார்ப்போம், அதுக்கடுத்து நம்ம எதனாலும் முடிவு பண்ணி வீட்டில் வந்துட்டு அதை பற்றி பேசலாம். கொஞ்சம் அமைதியாரு, எல்லாம் நல்லதே நடக்கும் நினை. நம்ம பொண்ணு தான் மேலே போயிருக்கால, அவள் வந்துட்டு வச்ச இடத்துலேருந்து தாலி எடுத்துகிட்டு வருவா. ஒருவேளை இவங்க தாலி இருக்கிற இடத்த சரியாக பார்க்காம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஓரளவுக்கு மனசை தேத்திக்கிட்டு இருக்க, அவங்க வந்துட்டு எல்லாருமே வெறும் கையோட கீழே வர்றாங்க. தாலியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தீபா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, தாலியை வந்துட்டு பத்திரமா தானே வச்ச அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நான் பத்திரமா தான் வச்சேன், ஆனால் அந்த இடத்துல இப்போ இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அபிராமே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ஐயர் சொல்கிறாங்க, என்ன உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் முகூர்த்த டைம் வேறு முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, தாலியை காணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு என்னது தாலியை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியிலே உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்க, அப்போ வந்துட்டு தாலி இப்போ எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி மைதிலி சொல்கிறாங்க. என்ன மைதிலி சொல்கிற, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்க, ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. ரம்யாவோட கண்ணை பார்க்கணுமே, திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவளுக்கு எப்படிடா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு மைதிலி வந்து ரம்யாவோட பர்ஸை பிடுங்கி உள்ளே இருந்து அந்த தாலி செயினை எடுத்து அப்படியே நீட்டுறாங்க. எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. பார்த்துட்டு இருந்த நமக்கும் பயங்கரமான ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி சட்டு புட்டுன்னு உடனே வந்துட்டு காட்டியை கொடுத்துட்டீங்க, என்னடா இது நீங்கள் தான் கூட்டியும் கொடுக்குறீங்க காட்டியும் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை இது ஒரிஜினல் சீனா, மைதிலி வந்துட்டு அந்த தாலியை தூக்கி காட்டுறது, இல்லாட்டினா வந்துட்டு அது ரம்யாவோட கனவா, அப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல. இனி நாளைக்கான எபிசோடில் தான் அது கண்டிப்பாக தெரியும். ஒருவேளை இது உண்மையான பட்சத்தில் கண்டிப்பாக வந்துட்டு ரம்யா பிளேட்டை திருப்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீபா மறந்துட்டியா, நீ தானே இந்த தாலியை என்கிட்ட கொடுத்து கீழே வந்து கொடுக்க சொன்னேன், நானும் வந்துட்டு ஏதோ ஒரு டென்ஷனில் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது கனவாக இருந்துச்சுன்னா அப்படியே தாலியை வந்துட்டு பேஸ் பண்ணிவிட்டு ரம்யா வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி தான் சீன் வரும். நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மைதிலியும் மீனாட்சியும் வந்துட்டு அவங்க மேலே இருக்க சந்தேகத்தை கார்த்திகிட்டையும் அபிராமிக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி கொண்டு வந்து ரம்யா மேலே டவுட் படுற மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து வந்துட்டு ரம்யா முன்னாடி இவங்களே வந்துட்டு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு லாஜிக்கே இல்லாமல் போகுது பார்த்தீங்களா. பொண்ணு மாப்பிள்ளையே வந்துட்டாங்களாம், தாலி மட்டும் மேலே கபோர்டில் இருக்கான். இல்லைனா மைதிலி வந்துட்டு மீனாட்சியும் கேட்க வந்தாங்கல்ல, அப்பயே தாலியை வந்துட்டு அவங்க கையில் எடுத்து கொடுத்து விட்டுருக்கலாம். ஆனால் இந்த காங்கேய நாட்டு கட்டுவிரியான் கையில் மாட்டணும்னே இந்த மாதிரி சீன் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, கார்த்தி தீபாவை இந்த மாதிரி ஜோடியை பார்த்ததில் பயங்கர ஹாப்பி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.